1991ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை 84 கோடி. 2021ல மக்கள் தொகை 141 கோடி. கடந்த 32 ஆண்டுகள்ல 50% வளர்ச்சியை மக்கள் தொகையில நாம அடைஞ்சிருக்கோம். உணவின் தேவையும் உற்பத்தியும் அதிகரிச்சிருக்குது. ஆனா உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குதான்னு பார்த்தா கடந்த 32 ஆண்டுகள்ல 77 லட்சம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி இருக்காங்க. ஒருபுறம் உணவின் தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, மறுபுறம் வெளியேறும் விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு புறம் கடந்த 5 ஆண்டுகள்ல 28,000க்கும் அதிகமான விவசாயிகள் வாழ வழி இல்லாம தற்கொலை செஞ்சிருக்காங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது. ஆனா உழுதவனுடைய கணக்க நாம பார்த்தா ஆதிக்குடியவன் பாதிக்குடி கூட இங்க இல்ல. அதிகமான விலை கொடுத்து உணவுப் பொருட்களை நாம வாங்குறோம். அதுல சொற்ப பணம் தான் உழவனை சென்று அடையுது. கேட்கின்ற விலைக்கு கொடுக்க முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்படும் போது, விரக்தியில விளைவித்த பொருட்களை வீதியில கொட்டும் போது அழுகையும் கண்ணீரும் கோபமும் என அவன் நெஞ்சு என்ன பாடுபட்டிருக்கும். உணவுக்காக வேட்டையாடி திரிந்த நம்மை நதிக்கரைகள்ல அமர்த்தி நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் அரை நிர்வாணமாக தலைநகர்ல நின்றப்போ மானம் இழந்தது நம் மனித குலம்தான். வானம் பொய்த்த போதிலும், கடன்காரன் முன்னால் மானம் பொய்த்த போதிலும், பயிர்களை காக்க வேண்டியவன் வேற வழியே இல்லாம பணத்தை காவல் காத்த போதிலும், உழுத நிலங்கள்ல முளைச்சிருக்கிற கட்டிடங்கள் மேல சிற்றாள் வேலை செய்கின்ற போதும், முப்போகம் விளைஞ்ச நிலத்தை கூறு போட்டு கீறி கூவி விற்பவன் முன்னால கூனி நிற்கையிலும் தோற்று நிற்பது விவசாயமோ விவசாயியோ இல்ல, ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் எதிர்காலம்தான். விவசாயிகளை காக்க வேண்டியது அரசின் கடமை மட்டும் அல்ல, நம்முடைய அடிப்படை கடமை. வறுமையின் உச்சத்திலும் எலிக்கரியை தின்றவன் ஒரு நாளும் விதை நெல்ல தின்றதே இல்ல. தின்றிருந்தா நமக்கு இன்று விவசாயமோ அரிசியோ உணவோ இல்ல. அந்த உணர்வோட அவனை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்குது. விவசாயிய நம் கர்த்தரும் நேசிக்கிறாரு. இந்த வசனங்களை கேளுங்க. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார்.